போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோட தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பில்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிரும். அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான், அதை மறுக்க முடியாது. அதுக்காக பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. யூடியூப், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா வரக்கூடிய ஈஸி மணி பசங்களை தவறான பாதையில கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம வீட்டு பசங்க வழி தவறி போகாம இருக்கிறத கண்காணிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். மன விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும். தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது. அதே போல் ஆசிரியர்கள், சமூக வலைதள பிரபலங்கள்னு எல்லாருமே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து பரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன்.